I play the character of Dr. Nirupama. I'm a nuclear oncologist, and I marry Kamal sir because I want to go to America for further studies. And basically, it's a marriage of convenience. But slowly, Nirupama realizes that her life isn't what she thinks it's supposed to be, and Kamal sir is someone else, maybe. You'll have to see the movie to know more. But working with Kamal sir has truly been a humbling experience. He is an amazing and wonderful human being. His knowledge of philosophy, literature, cinema, religion, politics is extraordinary, and I think we should all really celebrate him and really support him in all his endeavors. He really wants to give back to Tamil cinema. He's given such wonderful stories, memorable stories. We all remember his movies Saddama, Pushpak, Ek Duje Ke Liye. My first movie was Ek Duje Ke Liye, first Hindi movie that I ever saw. So, and I'll never forget it. And here I am working with Kamal sir. It's like a dream. And just being on the set with him has been an extraordinary experience for me and life-changing. So, nandri, nandri, nandri. We have understood that and we have lived accordingly and we have lived longer than most people have lived in stardom. We are very, very grateful to Tamil Nadu and the rest of India for that. In your case, there is a common sort of a story about Indian crabs. You have belied that story. You have not pulled each other down, but you have come together. This is true entrepreneurship. And in the spirit of entrepreneurship, you've come together. I respect you, and I would expect the same kind of camaraderie in this industry as well. And of course, இது வேறு சித்தாந்தத்திற்காக சொல்லப்பட்டது. இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நடப்பதற்கு ஒரு தங்கப்பாதை என்று சொன்னார்கள். அது என்னுடைய தோழர்கள் சொன்னார்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்னார்கள். ஆனால் அது இந்த வியாபாரத்துக்கும் பயன்படுகிறது. எக்ஸிபிட்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நடப்பதற்கு ஒரு தங்கப்பாதை. ஏன் யோசிக்கிறீங்க நீங்க? செருப்பு தேஞ்சிரும்னு கவலைப்படுறீங்களே, நான் என்ன பண்றது? இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வாருங்கள், வந்தவர்கள் சந்தோஷம். இவ்வளவுதான் வருவீங்கன்னா இதுவே சந்தோஷமானது. இன்னும் வந்தால் இன்னும் சந்தோஷம். ஏனென்றால் உங்களுக்கும் அதில் சந்தோஷம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தியேட்டர்ல இது என்னன்னு பார்ப்போம், சரியா வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியாலாம் வராம போகாது, அது அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் அத்தனை தியேட்டர்களும் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை பார்க்க வந்தார் ஒருத்தர், சார் இது கமர்ஷியல் ஹோட்டல்லாம் போட்டுருவாங்க சார். ஹோட்டல்லாம் போட மாட்டாங்க. அப்படியா? ஹோட்டல்ல போட மாட்டாங்களா? இதுல கிளப்லயும் போட மாட்டாங்க சார். அப்ப இன்னொரு 4 தியேட்டர் போட்டு வரேன்னு போனார் அவரு. சோ அவங்க வந்தவங்க வந்து கிளப்லயும் ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லயும் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் வந்தவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வந்தனத்தையும் வணக்கத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த படம் மட்டும் இல்ல, இந்த தொழில் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் அந்த வியாபாரிகள் தோற்கவே மாட்டார்கள். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் அப்படி நம்பி வந்தவன். இங்க இந்த பிரஸ் கிட்ட நாம் சொல்ல வேண்டிய விளக்கங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இத திருட முடியுமா? அப்படியே அது அப்படியே வச்சு படம் எடுத்துட்டா எடுக்கலாம், தியேட்டர்ல போய் கூட எடுக்கலாம். நான் சவால் விடுறேன், உங்க தியேட்டர்ல ஓடுற படத்தை நான் எடுத்து காட்ட முடியும். இது என்னதுக்கு இந்த சவால்? இது என் தொழில் இல்லையா? நான் என்னதுக்கு போய் தியேட்டர்ல எடுப்பேன்? எடுத்தா என்ன ஆகும்? தியேட்டரில் இருக்கும் செக்யூரிட்டியை விட அதிகமான செக்யூரிட்டி இவங்ககிட்ட இருக்கு. தியேட்டர்ல என்ன செக்யூரிட்டி இருக்கோ, நாங்க பிரிண்ட்ல ஒரு மார்க் போடுறோம், அதை விட அதிகமான செக்யூரிட்டி இவங்க கிட்ட இருக்கு. அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விளையாட்டுக்கே போனேன். இதுல ஒரே ஒரு வாக்குறுதி நான் கொடுக்க முடியும். பாக்கி எல்லாம் நான் வந்து அவ்வளவு தீர்க்க தரிசனம் எனக்கு கிடையாது. என் தொழிலை பற்றி எனக்கு தெரியும். நான் மதிக்கும் நண்பர்களுடைய கண்ணை பார்த்தால் என் படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியும். இவருடைய கண்ணை பார்த்தேன் நான். படம் முடிஞ்சதும் அதில் என் வெற்றி தெரிந்தது.
பாலச்சந்தர் அவர்களின் கருணை பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் பிரமாமா அடிச்சாரு. இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. எனக்கு அந்த இஸ்லாத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் இத்தனை சோகங்கள் இருக்கு என்பது தெரியாது. அதையும் நீ படம் பிடித்து காட்டு இருக்கிறார். மே அல்லா பிளஸ் யூன்னாரு அவரு. நீங்க இருந்தீங்க இல்லையா சொல்லும்போது, அது எனக்கு இன்னொரு சகோதரர் கூட்டம் எழுப்பிய குரலுக்கும் பதில் சொன்ன மாதிரி ஆகிவிட்டது. ரமேஷ் சிப்பி ஷோலேயின் தயாரிப்பாளரும் வந்திருந்தார்கள். இந்த 3 பேர் தான். பாலுமேந்திரன் அவர்களையும் கூப்பிடணும்னு நினைச்சேன். அவர் ஒகேனக்கல் போயிட்டாரு. இவங்கெல்லாம் நான் நிஜமாவே பார்த்து மிரளும் நம்பும் விரும்பும் கலைஞர்கள். இவர் தான் சொன்னாரு, அந்த கோமண கதையே சொல்லிட்டு இருக்காரு அவரு. பட் எனக்கு தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் பட்டுட்டு. இவங்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஒரு ரூம் கொடுத்துட்டு இவங்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் தங்கி இருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அந்த வெற்றியை வரவரிலும் வெற்றின்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஏன் கிட்டாரை வச்சுட்டு நல்லா பாடிட்டு இருந்தவங்க பேண்ட் சட்டையெல்லாம் உருவி இப்படி பண்ணிவிட்டு ஒரு பாட்டாவது போடியான்னு வண்டியில தனியா கூட்டிட்டு போய் பீச்சில் உட்கார்ந்து புத்தி சொன்ன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஏதோ தைரியமா அவர் நின்னாரு. என்னை பார்த்து வியந்து சொன்ன போது நான் அவர்கிட்ட ஒண்ணு சொன்னேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு, எப்படின்னு வியப்பா இருக்குன்னு. ரொம்ப வியப்பா இருந்தா போய் ரெட் ரோஸ்ன்னு ஒரு படத்தை பாருங்க, ஒரு ஆள் கிராமத்துல இருந்து வந்து கிழிச்சிருக்காருன்னு சொன்னேன் நான். ஸோ இவங்களெல்லாம் பெரிய டெக்னீஷியன்ஸ். ஷோலே, ரமேஷ் பி, இவங்கெல்லாம் பார்த்து இந்த படம் பெரிய வியாபார வெற்றி பெறும் என்று சொல்வதை கேட்டுக்கொண்டு நம்பி நான் இங்க நிற்கிறேன். நான் சொல்றதை கேட்டு நம்பி வந்தீங்கன்னா சந்தோஷம். இது வெல்லும் என்ற நம்பிக்கை நான் படம் பார்த்தேன் ரசிகனாக எனக்கு இருக்கிறது. அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, என்னுடைய 95 கோடி ஸ்டில் கவுண்டிங் அண்ட் வெயிட்டிங் டு கலெக்ட். அதுதான் என் நம்பிக்கை. என்ன வெடிச்சாலும் இந்த படத்துல ஓடிக்கிட்டே இருக்காரு பாருங்க, பின்னெல்லாம் எங்கெல்லாம் வெடிக்கிறது போயிட்டே இருக்கு. படமும் அப்படி ஓடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கு வந்திருந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட் வந்து கேட்காமலே கிடைச்சது. நான் இன்னைக்கு கேட்டேன், அள்ளி கொடுத்துட்டாங்க. இந்த அன்புக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டவன். இதேபோல் எக்ஸிபிட்டர்ஸும் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கு அதற்கு நான் வந்து அவர்களை, நீங்களும் சகோதரர்கள் தான், எதிர்கட்சி என்று ஒன்றுமே இருக்க முடியாது என்பதை சொல்ல வேண்டும். இதுல வந்து இந்த ஈகோ சிஸ்டம் என்று சொல்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள கத்திக்கிறீங்க இல்லையா, ஸ்டில் கேமராமேன் சிட் டவுன் அங்க தெரியணுங்கிறதுக்கா, அந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்குள்ள பண்ணிக்கணும். ரொம்ப எதுவும் மிகையாக நம்மளுடைய வருமானத்தை தடை செய்யாமல் இருக்கணுமே தவிர வரவே கூடாது. ஸ்டில் போட்டோகிராஃபர் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க வரக்கூடாதுன்னு இவங்க சொல்ல முடியுமா? சொல்லியும் பார்த்தாங்க. அப்பவும் நான் நியாயத்தை சொன்னேன், வேண்டாங்க அது புது ஊடகம்னு. ஆக உங்களுக்குள்ள பிரிவினை பண்ண நினைக்காதீங்க. இதுதான் என்னுடைய நிலைமை. புதிதாக வரும் ஊடகங்களை நாம் வரவேற்று அதன் பலத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான். என்று இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் வந்து பிலிம் ரோல் போட்டு எடுக்கிறது இல்லை. இதுல என்ன எனக்கு லாபம்னா, நிறைய போட்டோ எடுக்கிறீங்க, சிலது நல்லதா கூட எனக்கு என் முகம், நீங்க எடுக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு, என் முகம் சிலதெல்லாம் நல்லா அமையுது. ஸோ அந்த சான்ஸ் முதல்ல கிடைக்காது. இப்ப அதெல்லாம் இருக்கு. எல்லா தொழில்நுட்பத்திலையும் வரும். இந்த தொழில்நுட்பத்தை வரவேற்க வேண்டியது நமது கடமை. இதை தமிழகம் செய்திருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது இந்தியாவில் முதல் முறையாக என்று. ஒரு சின்ன திருத்தம் நேத்தி கூட சொன்னேன், உலகத்தில் முதல் முறையாக அதை செய்திருக்கிறோம். இதில் தமிழகம் முன்னோடியாக நின்றது. ஹிந்திக்காரர்கள் வந்து என்ன தயவு செய்து நீங்க இது போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறோம் என்று PVR தியேட்டர் ஓனர் மிஸ்டர் அஜய் பிஜிலி பேரை சொல்றேன், அவர் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா கொடுத்த வாக்கை மீறியதற்காக அவர் பேரை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு நான் 500 தியேட்டர் வச்சிருக்கேன், நீங்க போடாதீங்க. சரி அண்ணே போடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து செய்தி போனதும் அவர் நான் உங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு கையை முறுக்கினாரு. அவருக்கு மாபெரும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இந்தியா முழுவதும்
இந்த படம் டிடிஎச்சில் திரையிடுவதற்கு மூல காரணமே அஜய் பஜலி அவர்கள்தான். இதை மற்ற தியேட்டர்காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நார்த் இந்தியாவில் வந்திருக்காது. 1 கோடி வந்தனங்கள் அஜய் பஜலி அவர்களுக்கு. இங்கே இவங்க சொன்னாங்களே இந்த பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்தாங்கன்னு, அதை செய்து கொடுத்த நண்பர்களுக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏனென்றால் இவ்வளவு பப்ளிசிட்டி எனக்கு கட்டுப்படி ஆகுதுங்க, நான் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் வச்சிருந்தேன், அதை பன்மடங்காக பெருக்கி கொடுத்தவர்களுக்கெல்லாம் எனக்கு வந்து அப்படியே கல்யாணத்துக்கு வந்தா பன்னீர் தெளிப்பாங்கல்ல, அது மாதிரி பன்னீர் தெளிச்சு என்னை வரவேற்றிருக்கிறீர்கள். வணக்கம், நன்றி. இனிய தமிழ் மக்களே, அனைத்து ஊடக நண்பர்களே, என்ன ரொம்ப வளர்ந்துட்டீங்க, எந்த ஊடகத்தை சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஊடகங்களுடைய விஸ்வரூபம் பயங்கரமா இருக்கு. நாங்க ஒரு காலத்துல ஏதோ பத்திரிகையாளர்கள் மட்டும் வருவாங்க, இப்ப ஊடகங்களுடைய கணினி அங்க இங்க பாருங்க, இவ்வளவு கேமராலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ உலகம் முழுவதும் வியாபித்து விஸ்வரூபம் எடுத்து எங்களை எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற ஊடக நண்பர்களே, தயாரிப்பாளர்களே, பணியிலே மதுக்கும் நண்பர்களே, வணக்கம். இது என்ன எனக்கு புரியல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விஷப்பரீட்சை இருக்கு. அந்த விஷப்பரீட்சையில் ஜெயிச்சுட்டா அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கணும். ஊம படம் எடுத்த காலத்திலேயே பேசும் படம் வந்தோன்னு பயந்தானு, படம் எடுக்கும் போதே பயந்தானு. ஹாலிவுட்ல எனக்கு நம்ம படிப்பு கிடையாது, அதுதான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ஆனா என்னன்னா, ஹாலிவுட்ல முதல் முறையாக படம் எடுக்கிற காலத்திலேயே பூச்சாண்டி ஆட்டுறான், பேய் சம்திங், இது ஒரு வித்தை, இது ஒரு பிசாசு மய மந்திரம் சொல்லிட்டு அவர் அடிக்க போய், அதனாலதான் அந்த ஹாலிவுட்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்கு, அந்த மலைகளில் போய் படம் எடுத்தாங்க பயந்து போய். அதுக்கப்புறம் அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு போராடினாங்க. ஏன்னா குதிரை வந்து நேரம் நமக்கு மேலது, ரயில் வந்தா நேரம் வரும்னு எந்திரிச்சு ஓடின கூட்டமும் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பரீட்சா திட்டம் என்பது உண்டு. அது விஞ்ஞான யுகத்திலும் உண்டு. அது எனக்கு கமலஹாசனை பொறுத்தளவுக்கு என்னுடைய நண்பன்கிறது வேற, மிகப்பெரிய, நான் சொல்லுவேன் கமலஹாசனை பத்தி, எனக்கு தெரிஞ்சு இளையராஜா, கமலஹாசன், சிவாஜி கணேசன்லாம் என்னுடைய தமிழ்நாட்டுடைய பொக்கிஷங்கள். அவங்க ஒரு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி, ஒரு மாமல்லபுரத்து சிற்பங்கள் மாதிரி, காலத்தால் அழிக்க முடியாத கலைஞர்கள். சிவாஜியிலிருந்து இளையராஜா, MS விஸ்வநாதன். ஸோ இவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது வேறு. ஆனால் ஒரு கலைஞன் ஒரு பரிட்சார்த்தமாக சில விஷயங்கள் இன்னைக்கு இல்லை, இந்த நாள் ரொம்ப காலமாகவே இந்த ஆள் இந்த சோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஆள் நீங்க அந்த காலத்தில் நான் தான் சொல்லுவேன், கோவணம் கட்டணும்னு எவனா கட்டுவானா, இந்த ஆள் கோவணம் கட்டு பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வளரணும், கிட்டார் பிடிச்சு பிரமாண்டமாக ஹீரோவாக வருகின்ற ஒரு காலத்தில் நீ கோவணம் கட்டிவான்னு சொன்னோன்னே என்ன சொல்றீங்க, இந்த கதாபாத்திரம் தான் ஓகே கோவணம். மிக பரிட்சார்த்தமான ஒரு கலைஞன் தான். நான் தான் சொல்ல, நீ ஒரு விவசாயியா, நல்ல விவசாயியா, ஒரு விவசாயிங்கிறவன் இன்னொரு தொழில் பண்ணவே மாட்டான். அந்த நிலத்தில் என்ன போட்டு அதுல வர்ற வருமானத்திலிருந்து மறுபடியும் அந்த நிலத்திலேயே போட்டு நிலத்தை பாதுகாத்து பயிரை பாதுகாப்பான தவிர புளிய வாரம் போக மிளகாய வாரம் போகவே மாட்டான். கமலஹாசனை பொறுத்தளவுக்கு இந்த சினிமாவில் இதை தவிர ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு. வேற எதுலையுமே பண்ணல. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் இருந்தேன், எனக்கு ரொம்ப கோபம். என் நண்பனுடைய பத்திரிகை தான். கமலஹாசன் ரொம்ப இதா இருக்காரு, வீடு வாசல் கூட கிடையாது. நீங்க என்ன என்ன நியாயத்தில் சொல்ற? அவனுக்கு உலகம் வீடு, உலகத்து மனிதர்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள், நீ யார சொல்றதுக்கு? எனக்கு கோபம். என்னுடைய நண்பன் தான். ஒரு மிகப்பெரிய கலைஞனை நீ எங்க வச்சிருக்கணும்?
நீங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஊடகங்கள் நீங்க ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10-15 பத்திரிகையாளர்கள் தான் வைப்பாங்க. அந்த காலகட்டங்களிலே கமலஹாசன் துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை சொன்ன மனிதன். இன்னைக்கு இவ்வளவு பேரையும் கூட்டி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிர்பந்தத்தில் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாகும். அற்புதமான கலைஞன், அவனுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி என்பது நீ தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்க இன்னைக்கு நல்ல சுப்பிரமணியம் அங்க வந்து பேசிருக்க கோயம்புத்தூர், எனக்கு சந்தோஷம். திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் வந்து பேசினது. என்ன நினைக்கிறீங்க? தியேட்டருங்கிறது ஒரு காலத்தில் ஒரு வேறு தியேட்டர் மட்டும் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? அங்க எல்லாமே வாட் எவர் யூ நீட் கம் அண்ட் ஹேவ் இட் அண்ட் என்ஜாய் இட்னு சொல்லிட்டு 10 காம்ப்ளெக்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஒன்று. அப்ப எங்க தியேட்டர்லாம் அடிபட்டு போகணும்னு செஞ்சா தியேட்டர் சண்டை போட்டானா? உங்களோட தியேட்டர் அசோசியேஷன் ஏதாவது தகராறு வந்துச்சா? மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது, 30 சீட்டை போட்டு அதுல 30 சீட்டு 8 படத்தை ஒரே இடத்துல போடுற அப்படின்னு எங்கேயாவது சண்டை போட்டீங்களா? வளர்ச்சி என்பது ஆர்ஓ பிலிம் வந்துச்சு, ஈஸ்ட்மென்ட்காரன் சண்டை போட்டானா? டிஜிட்டல் வந்துச்சு, லேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். லேப் இன்னைக்கு ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா டிஜிட்டல் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகி போச்சு. we have to accept it certain things. காலங்களால் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ ஒத்துக்கிட்டு ஆகணும். ஊமப்படம் அந்த காலத்தில் நல்ல ஸ்டார் நல்ல ஒரு படம் எடுத்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து டாக்கி பிக்சரே ஒத்துக்க மாட்டான். வாழ்க்கையில் நொந்து நூலாகி டாக்கி பிக்சர் ஒருத்தி வளர்ந்து அவனை கை விடுப்பான். ஒரு இங்கிலீஷ் ஆஸ்கார் வாங்கிச்சு. சில காலம் நீ ஹேவ் டு அக்செப்ட் இட். அதுலேயே சாதாரண நேற்று வந்த ஆள் இல்லை. he proved himself as a big artist and producer and creator. அதை போய் நீங்க போராடுறது எனக்கு புரியல. நான் அங்க உட்காந்து வக்காலத்து வாங்குறதுக்கு அசிங்கம். the whole Tamil industry மட்டும் இல்ல, the whole India should be supporting him. அவன் வந்து அவனை ஒரு மிகப்பெரிய கலைஞனை புத்தி பாதுகாக்கணும். என்ன உங்க வீட்டு சொத்தை எடுத்து படம் எடுத்தானா? he himself doing one film. அதை ஒரு பரிச்சார்த்தமாக பண்ணியிருக்கான். என்ன என்ன முதல்ல டிவி வந்தோன்னு என்ன சொன்னீங்க? ஐயோ டிவி வந்தா சினிமாவே போயிடும், டிவியில சாங் கொடுக்காதீங்கன்னு சண்டை போட்டீங்க, டிவியில படம் கொடுக்காதீங்கன்னு சண்டை போட்டீங்க. டிவியில படம் கொடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் வரீங்க. அப்புறம் சொல்லி 100 நாள் நீங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்துட்டு இருக்குல்ல. நல்ல தரமான படங்கள் எங்க இருந்தாலும் எப்ப வேணாலும் தியேட்டருக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுல this film is a very standard film. You cannot see in the small screen. இது ஒரு பரிட்சாதமான ட்ரைலர். I have seen the film. I'm sorry, நான் சொல்லலாமா? I have seen the film. It's a big credit for me. He has shown me the film. யாரு எவனுக்கு பிஃபோர் ரிலீஸ் அந்த கொம்பனாலும் படம் காட்ட மாட்டான். நான் ஒரு 3 பேர் படம் பார்த்தோம். He loves me, he loves his guru, he loves somebody. ஒரு 4 பேர் படம் பார்த்தோம். நான் சொன்னேன் இந்தியாவுடைய எல்லா ஒரு தொழில், நான் வந்து எமோஷனல் மேன், நான் பெரிய டெக்னீஷியன் சொல்ல மாட்டேன் பாரதராஜா, வெரி எமோஷனல் மேன், ஈஸ்தட்டிக்ஸ் சொல்லுவேன், சமூக வாழ்க்கை கொஞ்சம் புரிஞ்சவன். பட் அட்வான்ஸ் டெக்னிக்ல ரொம்ப நான் பெரிய ஆள் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஒரு 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 பரமக்குடியில பிறந்து என்ன மாதிரியே பெரிய படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் நீ வந்து ஹவு யூ கம் அப். ஏன்னா the world technicians ஈக்குவலாக இந்தியாவில் நான் இல்ல, மணிரத்னம் இல்ல, நாங்கெல்லாம் கொஞ்சம் வெட்கப்படுற அளவுக்கு இவ்வளவு டெக்னிக்கலா எப்படியா ஒரு படம் எடுத்ததுன்னு கேட்டேன். உண்மையில சாரி கேட்டேன். அதனால பாலச்சந்திரன் அழகா ஒரு கிரெடிட் கொடுத்தார். 16 வந்தோடனே படம் பார்த்துட்டு டே ராஸ்கல்னு ஒரு லெட்டர் எழுதுனேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ டா, now I am going to tell you the 100 rascals சொன்னார் படம் பார்த்துட்டு. He's a great technician, he's a great artist. He already proved that he is a great artist. உலக நாயகன், everybody is telling, but he is a very great technician.
உலகத்துல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டெக்னீஷியன் இருக்கான்னா ப்ரூவ் பண்ணிட்டான் கமலஹாசன். நான் இன்னும் ரொம்ப அடடா எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லையான்னு ஓரளவுக்கு தான் நானும் வந்தேன். கொஞ்சம் அட்வான்ஸாக நானும் இருக்குதுன்னா நீ லாங்குவேஜ் அப்புறம் அதிகமாக கற்றுக்கிட்டவன். ஒரு லாங்குவேஜ் இல்லை, நான் ஒன்று தான் தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் டட்டக்கா போட்டக்கான்னு பேசுவேன். ஆமாம் உண்மை, நான் ஃபேக்ட் சொல்கிறேன். அது ஒன்று மச்சேரிட்டிங்கன்னா இவன் அப்படி இல்லை, கிளீன் தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி என்ன பேசுறது சொல்லுங்க, என்ன பேசுவோம்? ஏன்னா அடாப்ட் எங்க போறானோ அந்த பூமிக்கும் அந்த மண்ணுக்கும், அதே மாதிரி எங்க வாழ்ந்தானோ அந்த சினிமாவுக்கு விசுவாசம் உள்ள ஆளு. கமலஹாசன் எனக்கு என்ன அள்ளி கொடுக்க போறேன் ஒரு பயம் கிடையாது. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து. இனிமேல் நான் போய் நிக்க போறதில்ல, கால் சீட்டு கேட்க போறதில்ல, நீ நடிக்க போறது கிடையாது. தட்ஸ் எ டிஃபரண்ட். பட் ஹி இஸ் எ கிரேட். உண்மையா இல்ல? இஸ் கிரேட். நல்லதுன்னு சொல்லுங்க. அதான் சொல்லுவாங்க உலகத்தில் நம்ம பையன் மட்டும்தான் மேல போற இன்னொரு ரெண்டு இழுத்து இப்படி இழுத்து சாகடிக்காதீங்க. ஒரு அற்புதமான கலைஞன் சிவாஜி, எல்லாம் பொக்கிஷங்கள். சிவாஜிக்கு வாழ தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு வாழ தெரியாது. உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், தான் அந்த எந்த பூமிக்கு என்ன வேணுமோ, நான் இந்த நாத்து இந்த பூமிக்கு என்ன நியாயமோ அப்படி வளரணும். அதனால ரொம்ப போட்டு ரொம்ப புண்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புங்கி எழுந்து வேற மாதிரி விஸ்வரூபம். அதுல ஒரு சீன்லயே பிகம் நீங்க பாருங்க. ஏன்னா அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல பார்த்தா தான் அதனுடைய அந்த பிரம்மாண்டம் தெரியும். நீ என்ன பாப்பா பாருங்க, தியேட்டர் மூலம் கேட்க போறாங்க, ஐயோ என்ன இதுல பார்க்க போறாங்க, ஒன் டைம் டெலிகாஸ்ட். ஏன் தியேட்டருக்கு வேணும், உன் தியேட்டருக்கு வேணும் நீ கேட்க போற. அன்னைக்கு டிமாண்ட் அதிகமாகி ஐ எம் வெரி சாரி நான் கொடுக்க மாட்டேன்னு அதனால சொல்ல போறேன். உண்மை. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா தான் அந்த விசுவரம் தெரியும். உலகத்தரத்திற்கு ஒரு படம் எடுத்திருக்கான் ஒரு தமிழன். எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, என் பரமக்குடிக்காரன் ஒரு தமிழன் உலகத்தரத்திற்கு படம் எடுக்கிறான். நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லா பத்திரிகைகளும் நாங்கள் உலகத்தரத்தில் படம், நாங்கள் உலகத்தரத்தில். இந்த ரியல் உலகத்தரத்திற்கு ஒரு படம். எஸ் டன் இட். என்னுடைய நான் 36 வருஷம் ஆச்சு நான் டைரக்டர் ஆகி. நான் எல்லா உலக படங்களும் பார்த்தேன். எப்படியா உனக்கு மட்டும் இவ்வளவு அறிவு இருக்குன்னு கேட்டேன். நான் தனியாக கேட்டேன். ஏன் நானும் நீ தான் ஒன்றா இருந்தோம், படம் பண்ணேன்னு. ஹவு யூ கமல் பிகம் லைக் திஸ்? நான் எமோஷனல் ஈஸ்தட்டிக் மேன் நல்ல வந்தா எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் ஹவு யூ பிகம் லைக் திஸ்? ஏன்னா ஐ அஸ்டானிஷ், பிரமிப்பான். படத்தை எடுத்துட்டு அவனை சுரண்டி பார்க்குறீங்க பாருங்க, கஷ்டமா இருக்கு. வேற எதுக்காக நாங்கள் வர மாட்டேன், எனக்கு நாங்கள் வரணும். இருக்கு நல்ல கலை, நல்ல கலைஞன் வாழ விட வேண்டும். சும்மா அவங்க வியாபார புத்தியில் ஏதாவது செய்து எனக்கு கோபம் ரொம்ப பேசின தப்பா போயிடும். வேணாம், அதுக்கு பாட்டுக்கு பாம்பே கேரளான்னு இறங்கிடுது, கர்நாடகான்னு. தமிழ் பொண்ணுகளவே காணும். பூஜா நான் படம் பார்த்து இப்படி பார்த்து இந்த பொண்ணை பார்த்தேன், படத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அச்சர சுத்தமா லிப் மூமெண்ட் கூட எப்படி இப்படி ஆஸ்ட் ஹவ் யூ டிட் யா the lip movement is so perfect in the film. அவங்க என்ன தெரியுமா தெரியாது, அது வேற தெரியும். அப்புறமேல் சொல்லியிருப்பாரு கமல் வந்தான் பாரராஜா முதல் என்ன கோணம் கட்டி படம் எடுத்தான்னு சொல்லியிருக்கலாம். Then she came to know that I was over that. Oh, no, all he did it. அப்ப கூட அது தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ்ல தான் சொன்னேன். பட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ், சோ பெர்ஃபெக்ட். எனக்கு என்ன, நான் ஒரு டெக்னீஷியனா ஈரானியன் ஃபிலிம் பார்க்குறேன், எல்லா ஃபாரின் ஃபிலிம், ஜாப்பனீஸ் ஃபிலிம், எல்லா படம் பார்க்குறேன். ஒரு ஆசை வரும் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இப்போ சிவபராஜாவில் கூட நான் பண்ணேன். ஏன்னா ஒரு பாதிப்பு இருந்தது. ஒரு என்ன படிக்காதவன்
எல்லாம் கிழக்கு பொருள் பண்ணிட்டான், 14 பண்ணான், இந்த ஆள் ஒன்லி ஃபிட் ஃபார் ஒன்லி வில்லேஜ். என்னென்ன பத்திரிகை, சுதேசம் பத்திரிகை என்ன கிளி கிழிச்சிச்சு. இங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கான், சொல்ல மாட்டேன், அவன் என்ன ரொம்ப கிழிச்சான். ஒரு கமலஹாசன் என்கின்ற ஒரு ஆழம் விழுதை பிடித்து தொங்கிக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறான்னு எழுதினால் தான் இங்கே உட்கார்ந்துருக்காரு. 16 இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணாங்க. சொல்றேன் எதுக்காகனா பத்திரிகையில் அப்படியெல்லாம் பண்ணாங்க. அது எதுக்கு சொல்ல வந்தேன்? பூஜா இல்லை, அப்படியெல்லாம் சொன்னேன். அதை மீறி நான் கமலஹாசன் அதுக்கப்புறமேலு சிவபிரஜா படம் எடுத்தேன். ஏன்னா இது ப்ரூஃப் பண்ணுமே, கேவலமாக இருக்கு. ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பெரிய ஆங்கில அறிவு கூட இல்லை என்னாலும் பார்த்து அப்படியே அடாப்ட் பண்ணல. எங்கெங்கயோ கேட்டது பாய்ச்சது சினிமா, ஒரு ரீகல் டாக்ஸில் பார்த்தது மதுரையில் இந்த அப்படியும், ஓ இப்படிதானா 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 ஒரு படம் பண்ண சிவபிரஜா என்னை வரைக்கும் பேசுகிறாங்க இல்லையா. அத மாதிரி அந்த காலத்திலே பண்ணேன். ஆனால் என்னை காட்டிலும் கமல் ஒரு வார்த்தை 5 படம் நினைச்சிருக்கான் சார், 4 படம். He never asked me why you did it, why you are doing, what for this. இன்ன வரைக்கும் என்னை கேட்டதில்லை ஒரு டைரக்டர். அதெல்லாம் இன்ன வரைக்கும் கைதிண்டேரி தான் ஐ திங்க் கடைசி படம்னு நினைக்கிறேன். இல்லை, கைதிண்டேரி தான் லாஸ்ட். அது வரைக்கும் 5 படம் ஒன்று வார்த்தை கேட்க மாட்டோம். ஒரு சச்ச பிக் கலைஞன் என் கூட உட்காந்து ரிஃப்ளெக்டர் பிடிப்பான், மழை தண்ணி ஊற்றுவான், தன்னை முழுக்க முழுக்க சினிமாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டோம் இல்லையா. நான் இங்க பேசவே மாட்டேன், எனக்கு 1000 டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஐ காட் வித் ஹிம். பட் அஸ் அ கலைஞனா கும்பிடலாம், கைதெடுத்து தொழுகலாம். மிகப்பெரிய கலைஞன், அவனை தயவு செய்து வாழ விடுங்கள். இல்லை என்றால் தமிழில் நீங்கள் உங்களுக்கு சரித்திரம் உங்களை மன்னிக்காது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நான் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக வரல, ஒரு இயக்குனரா ஒரு தயாரிப்பாளரா. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு படம் கூட கமல் சாரை வச்சு பண்ணதில்லை. ஆனால் அவருடைய ரசிகன் தான், அவருடைய ரசிகனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். பொதுவாகவே கமல் சாருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப ஏதோ காமெடியை சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு. ஏதோ அவர் எல்லாத்துலேயுமே ஒரு போராட்ட குணம், ஒரு கான்ட்ரவர்ஷியல், இப்படி. ஆனால் அதில் ஜெயிச்சிருவார். அது மாதிரிதான் இந்த முயற்சியும் எடுத்திருக்கிறார். ஒரு தயாரிப்பாளராக போட்ட பணத்தை திரும்பி எடுக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு யாராவது சொன்னா அது மகா பெரிய தப்பு. ஒரு தயாரிப்பாளர் கடன் வாங்கி அதை வாங்கி என்னென்னத்தையோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை எடுக்கிறோம். அந்த பணத்தை திருப்பி எடுக்கணும்ன்றதான். திருப்பி எடுத்தாலும் திரும்பி அவங்களால படம் எடுக்க முடியும். அதை எந்தெந்த வகையில் எடுக்க முடியும், அதற்கு வளர்கின்ற டெக்னாலஜி வரும்போது அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம், அதற்கு அந்த முதல் முயற்சி எடுத்திருக்கிறாரு. சாதாரண ரிஸ்க்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற திரையுலகமே சார் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ ஆனா நீங்க ஜெயிச்சிருவீங்க சார். ஹோல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 11ஆம் தேதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அது ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஒரு பாதை போட்டு கொடுத்த மாதிரி நிச்சயமா. அதாவது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க நிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு தயக்கம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் இது விரும்புறாங்க. ஒரு சிலருக்கு சிறு சிறு தயக்கம்.
சொல்றதுக்கு பயம். அதானே தவிர ஹோல் இண்டஸ்ட்ரி உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கு சார். அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால இந்த சார் சொன்னாங்க, சாதாரண விளம்பரம் இல்லை, இந்த படம் சும்மா சாதாரணமா ஓடி இருக்கலாம் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சாதாரணமா கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட விட்டாங்க சார். சாதாரணமா இல்லை, விஸ்வரூபமா. சார் சொன்ன மாதிரி விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு நிக்குது. அதே மாதிரி நீங்களும் விஸ்வரூபம் எடுப்பீங்க இந்த படத்துக்கு பிறகு. அடுத்தது இன்னொன்று நான் சொல்லுகிறேன். சார் ஒரு ஒரு தயாரிப்பாளரா இந்த முயற்சி, ஒரு கலைஞனாக, ஒரு கதாநாயகனாக எப்பவுமே இந்த சின்ன திரையில படம் எவ்வளவு ஓடுது, டிடிஎஸ்ல எவ்வளவு ஓடுது, இதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. தியேட்டர்ல தாம் படம் ஓடணும், அங்கே உட்கார்ந்து ரசிகன் விசில் அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான கலைஞன். அவர் உண்மையான கலைஞன். ஆகவே அந்த ஒரு பாக்கியத்தை அவர் விட்டுற மாட்டார். ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். எந்த ஒரு கலைஞனும் தன் படத்தை தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த மாஸ், அந்த உட்கார்ந்து கைதட்டி அந்த பேப்பரை தூக்கி போடுற அந்த காட்சியை பார்க்கணுன்றதான். ஆனா ஒரு கலைஞனுக்கு பணம் பெருசு இல்லை, ஒரு தயாரிப்பாளருக்கு பணம் பெருசு. ஆனால் அவர் ஒரு உண்மையான கலைஞன். அப்படி கலைஞன் இது போடுறதுனால தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு அவர் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா போட மாட்டார். ஏன்னா அதை இழக்கிறதுக்கு அவரு நீங்க விரும்புவீங்களா சார்? அந்த கைதட்டலையும் அந்த விசிலையும் எந்த ஹீரோ ஒரு 10 பேராவது ஒரு ஹீரோவுக்கு கைதட்டினா இன்னைக்கு இத்தனை பேர் கைதட்டினாங்கட்டு பணம் பெருசு இல்லை. அது மாதிரி அவருக்கு ஒரு கலைஞனாக, ஒரு கதாநாயகனாக அவருக்கு பணம் பெருசு இல்லை. ஆகவே அந்த சினிமாவுக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிரும் நினைச்சா இந்த முயற்சியில் இறங்கியிருக்க மாட்டாரு. ஒரு தயாரிப்பாளராக நம்ம இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், அதை என்ன பண்றது? ஆகவே நீங்கள் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சார். அதே நேரத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது, எனக்கு பதில் வேணும். ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. 2-3 டவுட், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கமல் சார் அவர்களுக்கு, அது இங்கிலீஷ்ல, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது சார். கமல் சார் அவர்களுக்கு கிடைத்த இந்த டிமாண்ட், விஸ்வரூபம் படத்துக்கு கிடைத்த இந்த டிமாண்ட், டிடிஎச் மூலமாக கிடைத்த இந்த டிமாண்ட் அத்தனை படங்களுக்கும் கிடைக்குமா? இது ஒரு பெரிய கேள்வி சார். குறிப்பா சிறு முதலீட்டு படங்களுக்கு கிடைக்குமா? அடுத்து இன்னொன்னு, இது நான் சொல்லல, தியேட்டர்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எக்ஸிபிட்டர்ஸ். இப்போ ரிலீஸ் ஆகி 2வது நாளே 3வது நாளே திருட்டு வீசிட்டு வந்துருது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த படம் போடும்போது ஏதோ ஒரு வகையில அதை திருட்டுத்தனமாக எடுத்து வெளியே வந்துவிட்டால் என்ன செய்வது சார்? இந்த கேள்வி நான் கேட்கல, மற்றவங்க கேட்கிறாங்க. இதுக்கு தயவுசெய்து இதே மேடையில் பதில் சொல்லிட்டா கிளாரிட்டி கிடைச்சு போகும். அதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்டு போறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இதே டிமாண்ட் இந்த டிடிஎச் சேர்ந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் பேசும்போது நான் கேட்ட 2 கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தயாரிப்பாளர் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தின் ஆதரவு தருவார்கள், கமல் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள் என்று உத்தரவாதம் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை பெரிய விஸ்வரூபமா இப்ப வளர்ந்திருக்குன்னு சொன்னால், முக்கியமா இதை திரையிடக்கூடாதுன்னு சொல்லும்
எதிர்ப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்திற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விஸ்வரூபம் என்ற தலைப்புக்கு சொந்தக்காரன் நண்பர் கமலஹாசன் அவர்கள். ஆனா அதை நியாயப்படுத்தும் அளவுக்கு என்னுடைய நண்பர்கள் இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்றால், இந்த விளம்பரம் இந்த படத்திற்கு கிடைத்திருப்பது எதிர்பாராத ஒரு எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு விளம்பரம் இந்த படத்துக்கு இலவசமாக கிடைத்திருப்பதற்காகவே என்னுடைய நண்பர்களுக்கு நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் எப்பொழுதுமே நியாயமானவர்கள், பண்பாளர்கள். ஏன்னா பல திரையரங்குகள் உருவானதுக்கு எத்தனோ சரித்திரங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, ஏன் இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் என்றது வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில ஊர்ல 20 தியேட்டர் இருக்கும், சில ஊர்ல 10 தியேட்டர் இருக்கும், சில ஊர்ல 4 தியேட்டர் இருக்கும். ஆனா ஆல்ரெடி இந்த வரக்கூடிய படங்கள் 3-4 படம் வருதுன்னா ஏற்கனவே கமிட் ஆயிட்டாங்க அந்த படங்களை. ஆனா இந்த கமலஹாசன் அவர்களுடைய படம் பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருப்பதனால் இதுவும் ரிலீஸ் ஆனா அவங்களுடைய வசூல் பாதிக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இது தடுக்கிறதுக்கு என்னென்ன இது முக்கியமா என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பின்பற்றணுன்ற ஒரு காரணத்தினால இது திரையிடக்கூடாது. காரணம் டிடிஹெச்ல வருது, இது காரணங்கள்லாம் சொல்லிட்டு நொண்டி சாக்குகள் எல்லாம் சொல்லி நிறுத்தணுன்றது தான். இது முழுக்க முழுக்க சுயநலம் இது. ஸோ இந்த எண்ணங்கள்ல அது ஒன்று. ரெண்டாவது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்க சில முக்கியமான உங்களுக்கு திரையரங்களுடைய செயலாளர் மறைந்த டி ராமானுஜன் அவர்கள் இருந்தார். முன்ன அவர் தான் மூத்த திரையரங்கு உரிமையாளர். இப்போ திருவான்மூர்ல ஜெயந்தி தியேட்டர் கூட அவருடைய சொந்த தியேட்டர். அவர் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில வரும்போது சில படங்களை திரையிடக்கூடாது, தியேட்டர் கொடுக்கக்கூடாது, அப்படி தியேட்டர் மீறி கொடுத்தா அந்த தியேட்டர் மேல நடவடிக்கை, இப்படி பல பிரச்சனைகள் நடிகர்கள் மேலேயும் தயாரிப்பாளர்கள் மேலேயும் விநியோகஸ்தர்கள் மேலேயும் வரும்போது அவர் பெருந்தன்மை ஒரு வார்த்தை சொன்னார். எந்த அமைப்பா இருந்தாலும் எடுக்கக்கூட முடிவுகள் இன்னொரு வர்க்கத்தை பாதிக்க கூடாது, இன்னொரு நபர் பாதிக்க கூடாது. காரணம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நிச்சயமாக சொசைட்டி ஆக்ட்ல மட்டும் இல்ல, அது தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, விநியோகஸ்தருக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆனா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் கொடுத்தாதான் அவங்க திரையரங்கு ஓபன் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான் திரையரங்கு உரிமையாளர்கள். பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் நீங்க ஒரு அமைப்பு நீங்க படம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. காரணம் அதனுடைய வருவாய். இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய படத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 40 கோடி வசூல் ஆகுதுன்னு சொன்னால் அதுல கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வரியா அரசாங்கத்துக்கு செலுத்தணும். சோ அது அரசாங்கத்துக்கு வருவாயை தடுப்பது எப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்து சேதப்படுத்தினால் என்ன சட்டம் பாயுமோ அந்த சட்டமும் இதுக்கு பாயும். ஏன்னா எல்லாமே நண்பர்கள் அங்க இருக்கிறது உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். ஆக இந்த அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை முறையாக தயவு செய்து இது ஏதோ ஒருத்தருக்கு நம்ம ஏதோ இந்த காரணத்தினால நம்ம தடை செய்யறது இல்லாம சரி. ஏன்னா என்ன பண்ணணும்னு சொன்னாலும் உண்மையிலேயே இன்னைக்கு பார்க்கும்போது காலையில மாடியில பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல எல்லாம் டிஷ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா இந்த மேல இந்த படம் தியேட்டர்ல வராதாமேன்னு சொல்லி எல்லாரும் இப்பதான் டிஷ்ல பார்க்கணுன்ற ஒரு எண்ணம். உண்மையிலே சொல்ல போனா திரையரங்கு இப்ப போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் டிஷ்ஷுக்கு மறைமுகமா அவங்க ப்ராபகண்டா பண்ணி அவங்க பிசினஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிஷ்னுடைய இது பிரபலம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்ன பண்ணிருக்கணும் திரையரங்கு உரிமையாளர்கள்? சப்போஸ் இப்படி ஒரு டிடிஹெச் வருதுன்னு சொன்னால் நிச்சயமா டிடிஹெச் சினிமாவை பாதிக்க தெரிஞ்சிருந்தா என்ன பட்டி தொட்டி கூட இந்த படத்தை போட்டு அரசாங்க நிர்ணயித்த கட்டணத்துக்கு தான் படத்தை திரையிடுவோம். அப்போ காம்படிஷன்ல டிடிஹெச்ல பாக்குறவங்க கூட தியேட்டருக்கு பார்ப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல உருவாக்கி இருந்தாங்கன்னா அது புத்திசாலித்தனம். அப்ப டிடிஹெச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா மறைமுகமா நாங்க சினிமாவை தியேட்டர்ல திரையிட மாட்டோம்னு சொல்லி ஒரு அமைப்பே சொல்றதுனால இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில டிடிஹெச்ல பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டி விட்டு இருக்காங்க. சோ இது மக்கள் மத்தியிலேயே படத்தை ரிலீஸ் ஆகலன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எத்தனையோ ப்ராப்ளங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு திரையரங்கு மூடனா இன்னைக்கு சொல்றாங்களே திரையரங்கு மூடியும் 21ஆம் தேதி வரலும் சொன்னாங்க உலகமே அழிவு போகுதுன்னு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சினிமா அழிவு போகுதுன்னு சொல்லி.
ஸோ இப்படி சொல்றது என்ன நீங்க யோசனை பண்ணி பார்த்தா, திரையரங்கு திறந்திருந்தால் மாதத்துக்கு பல லட்சம் வருவாய், ஆனா திரையரங்கு மூடனா பல கோடி ரூபாய் வருவாய். காரணம் அந்த லேண்ட் வேல்யூஷன் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இதனால அவங்க நாங்க கஷ்டப்பட்டோம் சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதே தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கொண்டா 99% இன்னைக்கு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்கன்னு சரித்திரங்கள் நீங்க புரட்டு பாருங்க. எந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்காங்க? 1% கூட நல்லா இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் சஃபரா அவர் இந்த ஒரு சூழ்நிலையில கமல்ஹாசன் அவர்கள் வியாபார யுக்தியா இல்லாம தன்னை தியாகம் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னோவேட்டிவா புதுமையா ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னு சொன்னால் நம்ம இருந்து பாராட்ட வேண்டிய ஒரு நடிகர்ன்றதை விட ஒரு டெக்னீஷியன். ஆக்சுவலா சொல்ல போனா ஆரம்ப காலத்துல நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சினிமாவுக்கு வந்ததுல இருந்தே கான்ட்ரோவர்ஷியல், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு எதிர்நீச்சல் போட்டு கமல்ஹாசன் சொல்ல முடியுமா அவர் அந்த சொத்து வாங்கியிருக்கார், இந்த சொத்து வாங்கியிருக்கார்? சினிமாவே சுவாசிக்கிறார், சினிமாவே நேசிக்கிறார், சினிமாக்காகவே தன்னுடைய இது அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய மரியாதையா இது நியாயமா சொல்லுங்க? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுக்கு நம்ம தரக்கூடிய மரியாதையா எது? நான் தயவு செய்து என்னுடைய நண்பர்களை கேட்டுக்கொள்வது, மறுபரிசீலனை செய்யுங்க. எல்லாரும் திரையிட தயாரா இருக்காங்க, யாரும் இதுல அப்ஜெக்ஷன் கிடையாது. நிச்சயமா இந்த படம் டிடிஹெச்லயும் பார்க்கலாம், திரையரங்களுக்கு அதுக்காக சவுண்ட் டெக்னிக்கலா அதுக்காக ஸ்டடி பண்ணி ஒரு புதுமை அதையும் கொண்டு வரணுன்ற ஒரு நல்லெண்ணத்துல அதையும் அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொன்னா அது எதுக்காக? தியேட்டர்ல பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் தானே, அதை நம்ம வரவேற்கணும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை நிச்சயமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்ததுக்காகவே காரணம் ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இந்த ஒரு விஷ பரீட்சையில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டா அது வெறும் ஒரே ஒரு கமல்ஹாசன் மட்டும்தான். ஆனா இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இந்த திரையுலகமே நன்மையடும், எதிர்காலமும் நன்மையடும், இதுல சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கான்செப்டை புரிந்து கொள்ளாமல், ஏன்னா இன்னைக்கு சிம்பிளா பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, டாடா ஸ்கைல வரப்போகுதுன்னாங்க. இப்ப பார்த்தா 5 டிடிஹெச் பீப்புள் இன்னைக்கு ரெடியா இருக்காங்கன்னா அதுலயும் உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாரும் பார்க்கலாம், யார் வேணுமானாலும் இன்னைக்கு டிடிஹெச்லும் பார்க்கலாம், தியேட்டர்லும் பார்க்கலாம். அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டு இருக்கு. டிடிஹெச்ல வரக்கூடியது வெறும் ட்ரைலர் மாதிரி தான், பார்த்தவங்களும் திரையரங்களை அகண்ட திரையில பார்க்க விரும்புவாங்க. ஸோ இப்படிப்பட்ட வளர்ச்சி தயவு செய்து நல்லா சிந்தியுங்க, தைரியமா இந்த பிரச்சனையை சந்தியுங்க, நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஜாஸ்தி பேச வரலை, இங்கிலீஷ்ல பேசுறேன். ஓகே. Thank you to all of you for gracing this occasion, and to our distinguished guests. We are part of making history, and we must thank Kamal sir for this revolution in our industry. And he's a huge person and advocate for Tamil cinema, so we must thank him and celebrate him. And thank you all on behalf of Raj Kamal Films, and we will see you at the movies. Thank you. நன்றி. வணக்கம். இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவித்த தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது சம்பந்தமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது கமல் சார் முதல்ல டிடிஹெச்ல போடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு பேசிட்டே இருக்கோம். டிடிஹெச் முறையில் போடும்போது திரையரங்கு கூட்டம் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் டெரிட்டரியில் மட்டும் நீங்க எதுக்காக ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்ப நான் அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. ஏறத்தாழ 2600 சினிமா தியேட்டர் இங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 1300 தியேட்டர் மூடிட்டாங்க. அதனால டிடிஹெச் மறுபடியும் மூடிடுவாங்கன்னு சொல்றீங்களே, இந்த 1300 தியேட்டர் டிடிஹெச் வந்ததுனாலே மூடினாங்க கிடையாது. சினிமாவில் ஏறக்குற ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால புதுசா ஒரு முறை வந்தது, மினிமம் கேரண்டிங்கிற முறை. அது வரைக்கும் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் சினிமா ஓடிட்டு இருந்தது தமிழகம் முழுவதும். கரண்ட்ல ஒரு 5-6 வருஷமா பட்ஜெட் பெருசாக மினிமம் கேரண்டிங்கிற அந்த மெத்தட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமா திரையரங்கள் கட்டுப்படி ஆகாம திரையரங்கள் மூடப்பட்டு வந்துடுது. இப்ப அந்த முறை இல்லாம கமல் சார் முதல் இந்த படத்தை டிடிஹெச் போடுறேன்னு சொல்ற அன்னைக்கே சொன்னார், நான் இது ஒரு பரீட்சாத்தமா தான் நான் பண்றேன், நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், 90 கோடி ரூபாய் என்னுடைய காஸ்ட் வருது. அப்படி இருக்கும் பொழுது டிடிஹெச் முறையில ஒரு ரெவன்யூ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே சமயத்தில் டிடிஹெச்ல போடுறதுனால டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்கார யாரும் பாதிக்க வேண்டாம், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும்
தெரியும். மகளிர் மட்டுமிலிருந்து இந்த படத்து வரைக்கும் ராஜ்குமார் படம் அத்தனையும் நான் தான் கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எந்த படம் வெளியில் கொடுத்தது கிடையாது, இந்த படம் நான் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா இப்ப வந்து பெரிய அளவில் தியேட்டர் வந்து 10-12 தியேட்டர், ஒரு 5-6 தியேட்டர் ஒரே டைம் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சார்கிட்ட சொல்லிட்டு பண்ண இன்னொருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப சந்திரகாசன் கூட கேட்டார் என்கிட்ட, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்போசிட் பண்ணுவாங்க, நீங்க அத்தனை படம் நீங்க தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, இந்த படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் நீங்க செஞ்சிருக்கிற முறை சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்வீங்க. கமல் சார் என்ன சொல்றாரு, நான் டிடிஹெச்ல போட்டாலும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எல்லாரும் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, படம் கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஓகே ஓவர்ஃப்ளோ கொடுங்க, கலெக்ட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதே மாதிரி அத்தனை தியேட்டர்காரர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சி சென்டர்ல இருந்து ஏ சென்டர் வரைக்கும் அவ்வளவு தியேட்டர்காரரும் எம்ஜிங்கிற முறையில் படம் போட வேண்டாம், பிளைன் பர்சன்டேஜில் படத்தை போடுங்க, என்ன கலெக்ட் ஆகுதோ அந்த பணம் மட்டும் எனக்கு வந்தா போதும், ரிஸ்க் போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் நான் கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங் போட்டு தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த முடிவு அல்ல அது. கோயம்புத்தூர்ல 4 டெரிட்டரியில் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, பெரியார் 4 திருப்பூர் 4 மாவட்டத்திலையும் 186 எக்ஸிபிட்டரை கூட்டி அதே மேடையில் நான் இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி விளக்கம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு எக்ஸிபிட்டர் கூட ஆப்போசிட் பண்ணல. இந்த 186 பேரும் சார் நம்ம டெரிட்டரி நம்ம படம் போடுறோம், மற்ற டெரிட்டரி பத்தி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாங்கன்னா நான் அப்பயே கமல் சார் கூப்பிட்டு சொன்னேன், சார் நாங்க படம் போடுறோம், தமிழ்நாட்டில் யார் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது, நாங்க உங்களுக்கு முழு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பத்திரிகை பேட்டியோட எங்கிட்ட கேட்டாங்க, சார் பேட்டி கொடுக்குறீங்க பேர் போடலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்ன பேர் மட்டும் இல்ல போட்டோ போட்டோ போடுங்க, என்ன காரணம் சொல்லிட்டு எனக்கு இதை பத்தி ஒண்ணும் கிடையாது, நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம யாருக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப கியூபை பத்தி சொன்னார் திரு பிரசாத் சார். முதல் கியூப் இன்ட்ரோடியூஸ் ஆகும் பொழுது அரவிந்த் சார் அந்த மேடம் நிறைய எந்த தியேட்டர்லயும் போட கிடையாது. திருப்பூர்ல நான் அப்பதான் புதுசா தியேட்டர் கட்டியிருக்கேன், ஏற்கனவே தியேட்டருக்கு ஒரு புது தியேட்டர் கட்டியிருந்தேன். நேராங்க வந்து சார் இந்த மாதிரி கியூப் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், பிரிண்ட்ல படம் போட்டுட்டு இருக்கீங்க, கியூப் சிஸ்டம் போட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் எனக்கு இது கொஞ்சம் பயமா இருக்கு, படம் இது ஓடும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகி போயிடும், அதனால ஒரு ஸ்பேர் பிரிண்ட் வச்சுக்கிறேன், நீங்க கியூப் நம்ம தியேட்டர் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு ஃபர்ஸ்டா முதல் தமிழ்நாட்டில் முதல்ல கியூப் சிஸ்டம் போட்டேன் தியேட்டர்ல. போட்டதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 186 தியேட்டருமே இன்னைக்கு டிஜிட்டல் தான் ஓடிட்டு இருக்கு. பிரசாத் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு லேப் ஜெமினி, வாகினி, பிரசாத் லேப், அத்தனை லேபும் இன்னைக்கு வேலை இல்லாம லேப் மூடப்படக்கூடிய நிலை வந்தது. ஆனா நாம டிஜிட்டல் போடும் பொழுது லேப்காரர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, நாம டிஜிட்டல் போடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் முதல்ல. இல்ல எந்த தியேட்டர்காரர் நம்ம நினைச்சோம், யாரும் நினைக்கல. காரணம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதுல. இன்னைக்கு வந்து 60,000 70,000 இந்த பிரிண்ட் வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. சோ நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறைய நம்ம ரிலீஸ் பண்ண முடியுது. முதல்ல கோயம்புத்தூர் தியேட்டர்ல 5 பிரிண்ட் அல்லது 4 பிரிண்ட் ரிலீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு 60 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ற ஒரு படத்தை, சின்ன படம் இருந்தா கூட 40 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றோம். காரணம் உடனே 3D VCD வந்துருது, படங்கள் ரிலீஸ் பண்ண முடியல, அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணி 4 தியேட்டர் 3 தியேட்டர்ல போட்டு நான் வீட்டுல படம் பார்த்துறாங்க. சோ ஏ சென்டர்ல இருந்து சி சென்டர் வரைக்கும் அத்தனை சென்டரையும் படம் ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதுக்கு தான் இந்த சிஸ்டம் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இப்படி ஒரு மெத்தடும் புதுமையா வரும் பொழுது நாம் அதை ஆதரிச்சு, இப்ப இவ்வளவு சொல்றாங்க, நார்த் இந்தியாவில் சிங்கிள் ஸ்கிரீனே கிடையாது, முழுவதும் மல்டி ஸ்கிரீன் தான். நார்த் இந்தியாவில் சிங்கிள் ஸ்கிரீன் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. காரணம் ஜனங்க இன்னைக்கு மல்டி ஸ்கிரீன் தான் போறதுக்கு விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த மாதிரி இல்ல. தமிழ்நாட்டில் இன்னும் சிங்கிள் ஸ்கிரீன் ஓடிட்டு இருக்கு. ஆனா மல்டி ஸ்கிரீன் ஆதிக்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்துருச்சு. ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மல்டி ஸ்கிரீன், இன்னும் சொல்ல போனா ஆர்டிஸ்டுக்கு மல்டி ஸ்கிரீன்ல போட்டதான் தமக்கு பெருமை நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. சோ அதுக்கு நாங்க மாறிக்கிறோம். இருக்கிற ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் 3 தியேட்டர் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ கன்வெர்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்கிரீனை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். சோ மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே சினிமாவில் ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இது ஒரு மாற்றம். கமல் சார் வந்து ஒரு புதுமையா ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. எந்த திரையரங்குக்காரர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும் பொழுது நாம ஏன் நீங்க போடாதீங்க, நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த படத்துக்கு ஒரு 100 ரூபா கூட என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, 90 ரூபா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மேடையில் நான் வந்து பேசுறேன்னு சொல்லி சார் சொன்னாரு, நீங்க அவசியம் வரணும் வந்து பேசுறேன்னு சொன்னாரு. வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால நிச்சயமா இந்த படம் வந்து இருந்துட்டு டிடிஹெச்ல பார்த்தாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு, திரையரங்குக்கு வந்துதான் பார்த்தாலும் கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்தை வந்து உலக தரத்தில் உருவாக்கி இருக்கார். அவ்வளவு ஒரு ரிஸ்க் அவரும் எடுத்திருக்காரு. தன்னுடைய ஒருவருடைய தலையிலே அத்தனை வெயிட்டி வச்சிருக்காரு அவர். சோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரணும்.
அதான் என்னுடைய அன்பான ஆசை. அதே மாதிரி டிடிஹெச்ல பார்த்தாலும் தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய, அதுக்கு உதாரணம் கூட நான் சொன்னேன், கர்ணன் படம் எல்லா வீட்லயும் விசிடி இருக்குது. அந்த கர்ணன் படம் வந்து விசிடி இருந்தது, எத்தனையோ டிவியில திருப்பி திருப்பி போட்டாங்க. அத்தனையும் போட்டதுக்கு அப்புறம் ரீஇஷ்யூ பண்ணி சென்னை மாநகரத்திலேயே 100 நாள் ஓடிச்சு. கமல் சார் அந்த படத்தை தியேட்டர்லாம் போய் பார்த்தாரு. என்கிட்டயே சொன்னாரு, இல்ல நான் தியேட்டர்ல போய் உட்காந்து எப்படி பார்க்கணுங்கிறக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போனார். இப்படி ஒவ்வொருவரும் அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. ஏன் அந்த படம் வந்து அவ்வளவு விசிடி அவ்வளவு டிவியில எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எப்படி ஓடிச்சு அந்த படம்? ஜனங்க தியேட்டருக்கு தான் வருவாங்க, அந்த எஃபெக்ட் தியேட்டர்ல இருக்கும். இந்த படத்தை வந்து ROD 3 சவுண்ட் சிஸ்டத்தில் உருவாக்கி இருக்காரு. அந்த மாதிரி புதுமையான இதுல என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அவருக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கிற நோக்கில தான் வந்து இந்த மேடையில பேசுறேன். நான் அதே மாதிரி எங்க டெரிட்டரியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன். 40 தியேட்டர். நான் சொன்ன சார்கிட்ட, சார் ஜனவரி 1ஆம் தேதி தியேட்டர் நேம் போட்டு விளம்பரம் பண்ணிடுறோம். படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஜனங்க யாரும் நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ரிலீஸ் ஆகுது, நாங்க ரிலீஸ் பண்றோம், நாங்க போட்டு தர்றோம், தியேட்டர் நேமோட அந்த விளம்பரம் வருது சார் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வரணும். அதனுடைய சில்வர் ஜூப்ளி இதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்து கலந்து பேசணும்னு சொல்லிவிட்டு நான் வணங்கும் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.